குற்றம் 23 அப்படின்ற இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜெனரல் ஆடியன்ஸுக்கு அருண் விஜய் அப்படின்ற ஆக்டர் பெர்ஃபார்மர் தன்னைத்தானே ரெடி ஆகிட்டு ஃபிட் ஆகிக்கிட்டு சூப்பராக ஒரு காப் ரோலை அழகாக தெளிவாக என்ன பண்ணுமோ அதை வந்து பிரில்லியண்டாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் இருக்காங்க பாருங்க, காப் ஸ்டோரியில் காதலை வைப்பது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். சும்மா வந்தாங்க போனாங்க, பாட்டுக்கு வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல கேரக்டரைசேஷன், அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது படத்தில். அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தம்பிராமையா இருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு ஸ்னீக் பீக்கில் பார்த்தோன்னே ஒரு பெரிய டவுட் வந்துச்சு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் தம்பிராமையா அவங்க வராங்கன்னா இது கோர் பிளாட்டை செம்மையாக டைல்யூட் பண்ணிவிடுமோ, ஃபோர்ஸ் ஃபிட்டாக இருந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. கிடையவே கிடையாது, சூப்பராக பண்ணியிருக்காரு தம்பிராமையா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கோப்பில் ப்ரில்லியண்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாருங்க. சின்ன இடத்துலலாம் சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாரு. டெஃபினட்டாக இந்த படத்தோட கோர் பிளாட்டை ஹியூமர் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. டைட்டில் கார்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆரம்பத்தில் ஒரு ஐடியா கொடுத்ததுனால நம்ம வந்து அப்படியே எட்ஜ் ஆஃப் சீட்லேயே உட்காந்துருப்போம். அது சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும், அப்புறம் அப்படியே அதோட இன்வெஸ்டிகேஷன் போகும், திடீர்னு இன்னொரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. ஸோ என்னன்னா படத்தில் முழுக்க நம்ம வந்து கனெக்டடாகவே ஃபீல் பண்ணுவோம். நாளைக்கு எங்கே போய் புடவை வாங்கலாம், இன்னைக்கு சாயங்காலம் எங்கே போய் காஃபி குடிக்கலாம், இந்த மாதிரிலாம் யோசனைகள் டீவியேஷன்ஸ் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு விஷால் சந்திரசேகரோட மியூசிக் 2 பாட்டு படத்தில் வந்து சூப்பராக இருக்குது, கேட்கறதுக்கும் செமையாக இருக்குது. ஒரு பாட்டு வந்து குழந்தை பெறுதல், குழந்தை தாய்மை, அதை பற்றின ஒரு பாட்டு, அதுவும் செம எழுதுறாரு விவேகா. அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒரு காப்புக்கு காதல் வந்தால் எப்படி பாடுவார் அப்படின்னு ஒரு பாட்டு, நோட் பண்ணி பாருங்கள், பிரில்லியண்ட்டாக எழுதுறாரு லிரிக்ஸ். அப்படியே பிஜிஎம்க்கு வந்தோம்னா பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு நான் தான் ஸ்கோர் பண்ண போறேன் அடிச்சு பிடிச்சலாம் ஸ்கோர் பண்ணாமல் அழகா அவரோட பாட்டை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு விஷால் சந்திரசேகர் அவர்கள். நெக்ஸ்ட் விஷுவலாக இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மேலேருந்துலாம் அங்கங்கே ஷார்ட்ஸ்லாம் காமிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து ஒழுங்காக காமிச்சிருக்கலாமோ. ஏன்னா சண்டை வந்து ஹரிபரியாக நடக்கும், பட் பார்க்குற நமக்கும் வந்து ரொம்ப ஹரிபரியாக யார் அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதா, அது மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. மற்றபடி டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் இந்த படம். அங்கங்கே ஸ்க்ரீன் பிளேல லிபர்ட்டி எடுத்துட்டதுனாலையோ என்னவோ அப்படின்னு தெரியல, பட் சின்ன லூப் ஹோல்ஸ் அண்ட் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் அறிவழகன் டேரக்டர் அறிவழகன் வந்து நம்ம 2-3 விஷயத்துக்காக டெஃபினட்டாக பாராட்டணும். வழக்கமாக ஒருத்தனை வில்லனா காமிக்கணும்னா ஈஸியாக சொல்லிடலாங்க. ஒன்று அவன் பணத்துக்காக கொலை பண்ணியிருப்பான், இல்லை பொண்ணு மண்ணு இந்த மாதிரி ஜென்ரல் காரணங்களாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் வேற ஒரு காரணம் இருக்கிறது. தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்த முக்கியமான விஷயம், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜேஷ்குமார் அவர்களுடைய ஒரு கிரைம் நாவலை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாவல் அப்படின்னா ஒரு செம இன்டென்சிட்டி இருக்கும். படங்கள் வந்துச்சுன்னா நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக சில காம்ப்ரமைசஸ்லாம் பண்ண வேண்டிய வரும். ரொமான்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியல. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அந்த இன்டென்சிட்டியை குறைக்காதது வெரி குட். அதே மாதிரி இப்போ நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க வெளிப்படையாக பேச வேண்டிய இந்த விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொடுத்த அறிவழகனுக்கு வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும். சூப்பர். ஆன் தி ஹோல் இந்த படத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், உங்களுக்கு கடைசி வரைக்கும் உட்கார வைக்கும், எல்லாமே ஓகே. பட் கடைசியில் டுவர்ட்ஸ் தி எண்ட் கிளைமேக்ஸில் மட்டும் வழக்கம் போல் முடிச்சிட்டாங்களே, இவ்வளோ இன்டென்சிட்டி இருந்தாலும் பழக்கம் போல் முடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு யோசனை மட்டும் வரும். ஸோ குற்றம் 23 அப்படின்ற இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் பப்ளிக் ரிவ்யூ போர்டு லிங்க் இருக்கிறது, கிளிக் பண்ணி ரேட்டிங்ஸ் கொடுங்க. இந்த படத்தில் பேசின விஷயம் செம்ம உண்மைங்க. ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து இருக்காங்களுக்கு என்ன கரெக்டாக இல்லையா நான் கேட்குறது. அருண் விஜய் அவர்களே, நீங்கள் பைக்கு திரும்பும்போது தான் அப்படியே கிளாப்ஸ் விசில்ஸ்லாம் வருது. ஸோ அடுத்தடுத்த படங்களில் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை மட்டும் இங்கே நான் சொல்லிக்கிறேன்.